ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்லலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேட்டர் ராயல் மேட்ச்லாம் போக போகிறோம். இந்த ஓகே மேட்ச் அப்போ வரைக்கும் எமௌண்ட்டாக போட்டு தள்ளுறோம். நம்மகிட்டலாம் ஏகப்பட்ட எமௌண்ட் இருக்குது கேஸ், ஒரு 7 எமௌண்ட் இருக்குது. என்னை வந்து நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ளூ பிளேயர்லாம் கிடையாது கேஸ் ஃப்ரீ ஃபயரில். ஸோ அதில் ரொம்ப ப்ளூ பிளேயர்னு நினச்சிக்க வேணாம். என்ன நார்மலாக ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் அவ்வளோதான். நம்ம ரொம்ப ப்ளூ பிளேயர்ஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து பேட்டர் ராயலில் என்னோடய ஹையஸ்ட் கில்லு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 16 அடிச்சிருக்கேன். ஆனால் நான் பேட்டர் ராயல் ஆடியே ஒரு 4-5 மாதம் ஆகுதுக்கு சிஎஸ்சி கிளாஸ் கார்டெல்லாம் விளையாடிட்டுருக்கேனே. இல்லை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர் ராயலில் கிங்காக இருந்தேன் நான். இப்போ போயிட்டு பேட்டர் ராயலில் விளாண்டேன்னு வச்சுக்கிங்களேன், இப்போது இத்தனை மாதம் கேப் விட்டு போய் நான் காலியாக அவருடைய தவிர ஒரு கில் அடிக்க முடியல கேஸ். 16 கில்லெல்லாம் அடிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக, அது ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கும் மேலே நிறைய கில்ஸ் அடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி அந்தளவுக்கு கில் அடிச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ போகணுன்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே காலியாகிடுறேன். அப்படி பெட்டரோ இல்லை கிங்காக இருந்தேன் நான். இப்போது வார்ப்புமே அடி வாங்கிட்டுருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது ஒரு 3 to 3 months அண்டே வந்து நான் பேட்டர் ராயலில் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேட்டர் ராயலெல்லாம் விளையாடிட்டுருப்பேன். சிஎஸ்ஓ கிளாஸ் கூட வரவே வராதுலாம். ஸோ ஆனால் சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ ஸ்டார்டிங் எனக்கு வராது அவ்வளோ, போனோடனே காலிகிட்டே இருப்பேன். சரி எதோடுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் வரும் அப்படின்ட்டு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்டர் ராயலில் இப்போ கிங்காக இருக்க மாதிரி அதுலேயும் போய் கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து கிளாஸ் கார்டு சிஎஸ் ரெண்டுமே ஆட ஆரம்பிச்சேனே. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒன்லி 1 பேட்டர் ராயலில் அப்படி யாரோட அவ்வளோ விளையாட மாட்டேன். அப்படி விளையாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறேன். இப்போ அடி வாங்குறேன்னா, ஆனால் இப்போ போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பேட்டர் ராயல் அடியாக வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேட்டர் ராயலே இப்போ மேட்ச் போடல ஈஸியாக. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர் ராயலும் சரி பியரும் சரி மாற்றி போட்டு பார்த்துட்டேன், ஓப்பனே ஆகலை. அதான் என்ன பண்ணேன், சிஎஸ்ஸை போட்டேன். சிஎஸ் ரேங்க் வந்து போட்டிருக்கும் மேட்ச் வந்து இப்போ அது ரெண்டுமே ஓப்பனே ஆகலை. நானும் போட்டு மேட்சுக்கு போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன் கத்திருந்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரம் போதே தவிர மேட்ச் மட்டும் கடைசிக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரில. ஆனால் நம்ம சிஎஸ்கே வந்துட்டோம். சிஎஸ் ரேங்க்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது, சாரி. அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, எனக்கே விளையாடுறதுக்கு இதுவாலாம் இருக்குது கொஞ்சம். நான் பார்த்தீங்களா மேலே எகிரி போகிறேன்ற பேரில் கீழே வச்சிட்ருக்கேன். இந்த ஒரு பிளேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ரைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும். டாய் எங்கேருந்து அடிக்கிற டாய் வரம்படுறா, சுடு. ஐயோ லைஃப் கம்மியாக பவரை போடு. ஓ இந்த பவருக்கு வேறு அது நம்ம இது பண்ணணும் போல், பவர் இல்லை. பவரை வாங்கவே காணும். டீம் ரிவே பண்ணுறா, இவன் ஒருத்தன் வந்து ரிவே பண்ண வாரான் போகிறான். வந்து ரிவே பண்ணிட்டு போடா டாய். சபா அவனும் போய் லாக் ஆகிட்டானா. எப்பா எப்படியே காலியாக வரதுக்குள்ளே மேட்சை முடிச்சுட்டானே இங்கே டீம்மேட்ஸ் வந்து. ஓகே எனக்கு வந்து நம்ம செகண்ட் சேனலில் வந்து
வீடியோஸே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கலாம். எங்கேஸ் டைம் இது இல்லை. 2 சேனலுமே இது பண்ணணும்ன்றால முடிய மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் சேனலில் பார்க்குறதா இல்லை செகண்ட் சேனலில் பார்க்குறதானே எனக்கு தெரில கேஸ். அதனால் செகண்ட் சேனலில் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்குது. நான் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணிடலாம். கேம் வேறு சவுண்டே இருக்க மாட்டேங்குது. சவுண்டானா ஃபுல்லாலாம் இருக்குது. சரி இதையும் ஃபுல்லாக வச்சுவோம். என்னடா இது கேஸ், சவுண்டை ஏற்றிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டானுங்க. டேய், நீங்கள் லாக் பண்ணக்குள்ளே என்னடா வீட்டுக்குள்ளேயே வந்து இது பண்ணேன். வீட்டுன்ற மாதிரி ஒரு பில்டிங்குள்ளேயே வந்து இது பண்ணேன். ஆக்சுவலி இன்னைக்குன்னு பார்த்து வாய் வேறு கொஞ்சம் ரொம்ப ரோலிங் ஆகுது கேஸ். எல்லாம் இன்னொன்று கேடா எவனாவது வந்து ரிவே பண்ணுறீங்களாடா? டீம்மேட்ஸ் ஒரு பயப்பிள்ளைங்க ஆளுக்கானுமே ரிவே பண்ணுறதுக்கு. நம்ம காலி ஆகிறதுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். இன்னும் லைக் பண்ணால் படிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணால் படிக்கணும், நம்ம பிள்ளைக்கான நல்லா போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா காலி ஆகிட்டும். ஆனால் எவன் போட்டவனா எனக்கே தெரியல கேஸ். ஒரே ஒருத்தர் ஆளுங்க. இப்போ குளோவால் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கலாம், பரவாயில்ல. இந்த இடமா ஓகே. நம்ம போன ரவுண்டில் வச்சு இந்த கண்ணை கொடுத்துட்டானுங்கோ. நான் வேறு அதை பார்க்கவே இல்லை. பார்க்காம கண்ணு வாங்கினேன். சரின்ட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவர்ஸ்லாம் வாங்கிட்டோம். இந்த பாலு, ஸ்பீட் பவர் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ பாருங்க, ஸ்பீடை வாங்கலை. ஏன்னா அது தேவை துட்டு மட்டும் இல்லை கேஸ், காசு. ஓகே, என்கிட்ட நானே அவ்வளோலாம் அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் கேஸ் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒரு லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இல்லை போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுற இதெல்லாம் ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ ஓகே, இந்த கன்னை வாங்கிக்கலாம். இந்த கன்னை என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கில்ல அடிக்கலாம். என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பட்டு நம்ம மற்ற கன்மே சுட முடியாது. மற்ற கன்னுனா டுப் 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 டுப்னு நம்ம சுடுறோம் இல்லையா, இது அந்தமாதிரி கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் அடி வாங்குறது இந்த கன்னில். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது 1500 இது நம்ம நல்லா ஸ்பீடாக பட்டு பட்டு பட்டுன்னு சுடலாம். அது நம்ம ஒரு அடியிலே காலி ஆகிடுவான், இனிமே காலி ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம அது கரெக்டாக வச்சு சுடுறதுல அதில் இதுவே பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்க கேப்பில் ஒருத்தங்க சுடுறான். அதுக்காக நம்ம கவர் எடுத்து லைஃப் ஏற்றிப்போம், ஏன்னா போட்டுருவானுங்க. எம்எப்பி எடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் நம்மளால முடியாது நினைக்கிறேன். ஓகே, நானும் உங்களை காமெடியாக பேசி எவ்வளோலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கேஸ். இதுக்கு மேலே ப்ளீஸ் சப்போர்ட். ஸோ ஓகே, இந்த ரவுண்டில் கன்று எதுவும் வாங்கிறதுக்கு இல்லைன்றால பவர் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம். கடைசியில் க்ளோவால் வாங்கிறதுக்குலாம் காசில் போயிடுச்சு. பரவாயில்ல, க்ளோவாலும் கிரனேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அது லெமனை கில் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அது இருக்கணுன்றது இது இல்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம காசி வாங்குவேன், க்ளோவாலும் சரி கிரனேட்டும் சரி, ஆனால் யூஸே பண்ண மாட்டேன். அதனால் நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு. பார்த்தீங்களா, பேசுகிற கேப்பில் அங்கே ஒருத்தன் போகிறான், வந்துட்டான் பாருங்க,
சுடு 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 சுடு. ஓகே, இப்போ வரப்பட்டாச்சு. அவன் லாக் ஆகிறதுக்கும் நான் லாக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நான் கேலி எயிட்டிங் கைஸ். ஸோ சேட். மேட்சை முடிச்சிடுவீங்களாடா? ஆனால் ஒருத்தனா இருக்கான். டே அவன் இனிமி டீம்லேயே ஒருத்தனாங்க போட்டுடுறா. எப்பா போட்டான்டா சாமி. ஓகே கைஸ், நம்ம போய் அடிச்சாச்சு சிஎஸ் ரேங்கில். என் இந்த வீடியோ நானே இருந்தீங்கன்னா நானும் மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் டாட்டா, லவ் யூ கைஸ். டன் 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 டன்.